அண்ணாமலை யங் வெள்ளாள கவுண்டர்ஸ் எல்லாம் அண்ணாமலையை நிமிர்ந்து நிற்கக்கூடிய கவுண்டர்னு ஒரு சுயமரியாதை உள்ள கவுண்டர், வெர்சடைல் ஜீனியஸ். ஒரே மனதோட ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு தலைவருக்கு வாக்களிச்சோம்னா அது அண்ணாமலைக்குங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வருது. 27 சீட்டு கொடுத்துட்டோம் அதிகம் அப்படின்னு நினைச்சாலும் அண்ணாமலைக்கு நடந்த துரோகம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு நடந்த துரோகம் தானே இது? பாஜகவுக்கு நடந்த துரோகம் இல்ல அண்ணாமலைக்கு நடந்த துரோகம் சார்? அண்ணாமலைக்கு நடந்த துரோகம். அதனாலதான் உள்ளுக்குள்ள மோடிங்கிற ஒரு நான் பிராமின் நீச்சில் இழிவா பேசக்கூடிய ஒரு பிரதமரா இருக்குது. பொறுக்க முடியாத ஒரு ஜாதி வரி படிச்ச முன்னையன் உள்ள இருக்கிறான். அவன் யாருங்கிறத காலம் வரும்போது தோலை விரிச்சு காட்டுவான். அவன் விட்டுட்டு போகக்கூடியவங்க இல்லை. ஜெயலலிதா கையில் இருக்கும்போது அடிமைகளா இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு பெரிய ஆச்சார பீடங்களாட்டு பெரிய ஆதிக்க சக்தி ஆட்டு ஃபியூடல்ஸ் நினைச்சிட்டு இருக்கிறான். அன்னைக்கு காலில் விழுந்தவங்கலாம். ஸோ நீங்க இந்த ரெட்டலைக்கு ஓட்டு போடுறது உங்க அதிகாரத்தை நீங்க இழக்கிறதுக்கு சமம். இந்த அரசியல் போக்கு என்ன போகுது? அதிகாரம்னா என்ன? அதிகாரமற்ற ஜாதிகள் யார்? அதிகாரமற்ற ஜாதிகள் எழும்புவதற்கு என்ன செய்யணுங்கிற எண்ணத்தை நான் மக்கள் மத்தியில் கொண்டு போறேன். இந்த வகையில தான் இந்த அரசியல் போகும். இது அண்ணாமலை லீடர் ஆக கூடாதுங்கிற ஒரு சதி திட்டம். பல சதிகாரர்கள், நயவஞ்சர்கள், அந்த நயவஞ்ச நெறிகளை அதிமுக மட்டுமில்ல, அந்த நயவஞ்ச நெறிகள் பிஜேபிக்குள்ளே இருக்க அந்த நயவஞ்ச நெறிகள். சோ இந்த தேர்தல் அண்ணாமலை போட்டி போடுவாரா போட்டி போட மாட்டாரா? ஏன்னா வந்துட்டு இருக்க நியூஸ்ல அண்ணாமலை இந்த தேர்தலை புறக்கணிக்கிறார். உண்மையான நியூஸ் அண்ணாமலை போட்டி போட்டு லீடரா வந்துட்டாருன்னா மீண்டும் பீனிக்ஸ் பறவை எழும்புற மாதிரி எழுந்திருவாருங்கிற அச்சம் பலருக்கு அண்ணாமலை மேல இருக்கு. அண்ணாமலை என்ன முடிவுனாலும் எடுக்கட்டு, அது அவர் முடிவு. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல ஒற்றை தலைமையாகுது அதிமுக. ஒற்றை தலைமை ஆகும்போது ஒரு ஜாதி தலைமை ஆகிறது. எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் என் ஜாதிக்கு போடு, எல்லாம் என் ஜாதிக்கு போடு. கிராப்பர் ஆகிறாரு எடப்பாடி பழனிசாமி. எல்லாம் எடுத்து போடுங்கப்பா, 25 விழுக்காடு ரெட்டையில நிலையில எடுத்து போட்ட கருத்து கணிப்பாளர்கள் முகத்திரை கிழிச்சு எரிங்கப்பா. ஏஐ பற்றிய பயம் இனி வேண்டாம். சிக்கலான டெக்னாலஜியை சாமானிய தமிழனுக்கும் புரிய வைக்கிறது உன் ஏஐ அறிந்தால் புத்தகம். விவசாயம் முதல் வியாபாரம் வரை ஏஐயை உங்கள் முன்னேற்றத்திற்கான ஏணியாக மாற்று. இன்றைய வாசியுங்கள் உன் ஏஐ அறிந்தால். பிரைம் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக திமுக தேர்தல் களம் 2026 சட்டமன்ற தேர்தல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதிமுகவோட தொகுதி பங்கீடு உங்கள் பார்வைக்கு எப்படி சார்? எல்லாம் சரியா முடிஞ்சிருக்கா தொகுதி பங்கீடு? அதாவது என்னுடைய பார்வை 2021 அரசியல் களம்ங்கிறது செத்து போச்சு. 2024 தான் லைவ்லியா இருக்கு. 24 மிகப்பெரிய மாற்றத்தை தமிழக அரசியல் களத்துல ஒரு எம்ஜிஆர் வர்சஸ் கலைஞர், புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் வர்சஸ் நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞருங்கிற அரசியலை தாண்டி புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார், முத்தமிழ் அறிஞர் கலைஞருங்கிற அரசியலை தாண்டி ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற ஒரு அரசியல் வந்தது. இந்த ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிறதுல இரட்டை தலைமை, ஒரு இலையில முக்குலத்தோரான ஓபிஎஸ், இன்னொரு இலையில கொங்கு வேளாள கவுண்டரான இபிஎஸ், ரெண்டு பேரும் ஜாதி இல்ல அது இல்லைன்னு முட்டாள்தனமா ஏசி ரூம்ல பேசக்கூடிய அட்டுங்களை நான் என்ன சொல்ல. ரெண்டு பெரும்பான்மை தமிழ் சமுதாயம், ஜெயலலிதாவோட பேக்கிங் கம்யூனிட்டி, அது முக்குலத்தோர் இன்னர் சர்க்கிள்ல இருந்தாங்க. சசிகலா அம்மையார், இது இன்னொரு பேக்கிங் கம்யூனிட்டி. இந்த ரெண்டு பேக்கிங் கம்யூனிட்டில இருந்து ரெண்டு தலைவர்கள், வேலுமணி அவர்கள் கோயம்புத்தூர்ல செயல்படுத்துற மாதிரி ஒரு இலையில எடப்பாடி, ஒரு இலையில ஓபிஎஸ், அதாவது பொதுத்தள கட்சி, ஜெயலலிதாவின் பிரதிபிம்பமாக பரதனாக ஓபிஎஸ், வெள்ளாள கவுண்டர் ஜெயலலிதாவுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுத்தாங்க. என்ன சொல்ல போனா 1989 ஆண்டு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு வெள்ளாள கவுண்டர்கள் தான் ஜெயலலிதாவை எதிர்கட்சி தலைவராக்காங்க. நாடாருக்கு நாங்க மூப்பனார் ஐயாவை, ஜெயலலிதாவை புறக்கணிச்சு சொன்னாங்க. மூப்பனார் ஐயாவை கொண்டு வரும்போது எங்களோட பாப்புலேஷன் 40-50 இருக்கும். எல்லா தொகுதியிலும் 50-60 இருக்கும். அதனால எங்களுக்கு எதிராட்ட அரசியல் ஒரு டைப்பா ஓடும். இந்து கிறிஸ்டின் வர இருக்கும். வெள்ளாள கவுண்டர்கள் 25-30 இருக்கும். ஸோ இந்த ஈரோடு இங்கிட்ட எல்லாம் சேவல் அதிகம் வந்த வெள்ளாள கவுண்டர்கள் ஆதரவுல ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவரானாங்க. ஸோ ஜெயலலிதாவோட அந்த வளர்ச்சியில வெள்ளாள கவுண்டர் பங்களிப்பையும் நான் குறைச்சி மதிப்பிடல. அதுதான் பெரிய அளவு ஒரு சமூகமா பட் ஒரு தனிநபர்களா முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த சசிகலாவும் இவரு நடராஜனும் தான் அரசியலை விட்டு நிர்பந்தங்கள் நீங்கியதுன்னு அரசியலை விட்டு ஓட நின்ன ஜெயலலிதாவை காப்பாத்தி இது பண்ணது நடராஜன் அரசியலுக்கும் நமக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள், மோதல் போக்குங்கிறது வேற, அது வேற விஷயம். ஆனா நடராஜன் தான் ஜெயலலிதாவை கண்ணுக்குட்டிய தூக்குறது மாதிரி நிறுவனாருங்கிறத நம்ம மறக்க முடியாது. சோ இந்த ரெண்டு சமூகங்களும் ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்தது. பசுமன் முத்துராமலிங்க மாவட்டங்கிறத முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வச்சாங்க ஜெயலலிதா. அது காரணம் சசிகலா அம்மையார் தான். இந்த இடத்துக்குள்ள ஒரு இலையில எடப்பாடி, ஒரு இலையில ஓபிஎஸ் இருக்கும்போது
2021 திமுக வர்சஸ் அண்ணா திமுக இருந்தது. இங்க 2 பேர் இருந்தனால ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிறது அர்த்தத்தோட தான் சொல்றாங்கிறது எடப்பாடிக்கும் தெரியும், முக ஸ்டாலினுக்கும் தெரியும், ஓபிஎஸ்க்கு தெரியும். அதற்கு பிறகு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல ஒற்றை தலைமை ஆகுது அதிமுக. ஒற்றை தலைமை ஆகும்போது ஒரு ஜாதி தலைமை ஆகிருது. எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் என் ஜாதிக்கு போடு, எல்லாம் என் ஜாதிக்கு போடு, கிராப்பர் ஆகிறாரு எடப்பாடி பழனிசாமி. சோ இதோட பின்விளைவுகள் வேற மாதிரி போகுது. அண்ணாமலை யங் வெள்ளாள கவுண்டர்ஸ் எல்லாம் அண்ணாமலையை நிமிர்ந்து நிற்கக்கூடிய கவுண்டர்னு ஒரு சுயமரியாதை உள்ள கவுண்டர், வெர்சடைல் ஜீனியஸ், பல விஷயங்களை தெரிஞ்ச கவுண்டர், ஒரு போலீஸ் ஆபீசரா மேன் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவர்னு அவர் பின்னாடி யங் வெள்ளாள கவுண்டர்ஸ். இந்த அடையாளம் தென் மாவட்டத்தில் எடுத்துட்டீங்கன்னா நாடாறு, முக்குளத்தோர், தேவேந்திர குல வேளாளர் 3 சமுதாயமும் ஒரே மனதோட ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு தலைவருக்கு வாக்களிச்சோம்னா அது அண்ணாமலைக்குங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வருது. அப்போ 2024 பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறுது. பழைய அர்த்த பழசான அரசியல் களம் மாறுது, ஒரு புதிய ட்ரெண்டை கொடுக்குது. அதன் அடிப்படையில தான் அந்த அரசியலை பாக்குறேன். 2024 உள்ள மாறுதல் 26 மிகப்பெரிய அளவுல தொடருங்கிறதான் அந்த அரசியல் களத்தை பாக்குறேன். அந்த வகையில நான் 2024 சொன்னது 3 நாடார் தொகுதிகளும் எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் எடுப்பார். இந்த 25 விழுக்காடு போட்டாங்க கருத்து கணிப்பெல்லாம் நெல்லையில. ஆமா, எல்லாம் எடுத்து போடுங்கப்பா, 25 விழுக்காடு ரெட்டையில நெல்லையில எடுக்கணும் போட்ட கருத்து கணிப்பாளர்கள் முகத்திரை கிழிச்சு எரிங்கப்பா நடுநிலையாளர்கள். நான் சொன்னேன், நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த 3 இடத்துலையும் எடப்பாடிக்கு ரெட்டையிலேயே டெபாசிட் இழக்க செய்வோம்னு சொன்னேன். சொன்னது மாதிரி செய்து காட்டணும். உங்க கருத்து கணிப்பெல்லாம் குப்பை கூடைக்கு போயிட்டு 2021 அப்படியே தலையில மாறிச்சு, 24 அப்படியே தலையில குப்பை கூடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இப்ப நாம சொல்றோம், நீங்க கொங்கு நாடார்களை ஏமாத்துறீங்க. கொங்கு மண்டலத்திலும் ஜெயலலிதா எம்ஜிஆர் உயிரோடு இருந்த போது ரெட்டலைக்கு போட்ட கொங்கு நாடார்கள் மத்தியில இந்த முறை எம்ஜிஆர் செத்து போயிட்டாரு, ஜெயலலிதா செத்து போயிட்டாரு, அருந்ததி சகோதரர்கள் விழிப்புணர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, நீங்க பிசில இருக்கிறீங்க, அருந்ததி சகோதரர்கள் விழிப்புணர்ச்சியை நாம பாராட்டுறேன். அப்படி விழிப்புணர்ச்சி இருந்ததால அருந்ததி சகோதரர்களுக்கு 4 ராஜ்சபா, ஒருத்தருக்கு 2 தடவை கிடைச்சிருக்கு, எல்முருகன் சகோதரருக்கு, ஒரு கேபினட் மினிஸ்டர், ஒரு MOS பவர்ஃபுல் கிடைச்சிருக்குது. நீங்க விழிப்புணர்ச்சி அடையாம ரெட்டாலன்னு இருந்தா எதுவும் கிடைக்காது உங்களுக்கு. ரெட்டால இன்னைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா கையில இல்ல. ஜெயலலிதா கையில இருக்கும்போது அடிமைகளா இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு பெரிய ஆச்சார பீடங்களாட்டு, பெரிய ஆதிக்க சக்தியாட்டு, ஃபியூடல்ஸ் நினைச்சிட்டு இருக்கிறான் அன்னைக்கு காலில் விழுந்தவெல்லாம். சோ நீங்க இந்த ரெட்டலைக்கு ஓட்டு போடுறது உங்க அதிகாரத்தை நீங்க இழக்கிறதுக்கு சமம். நீங்க 83 கூட நீங்க மூப்பர்னு முக்கந்தார் மூப்பர்னு ஃபார்வர்டிஸ்ட்ல இருந்தீங்க. சிவந்தி ஆயத்தனும் இவரு மாப்போ சிவஞானம் கிராமணியும் தான் உங்களை பிசியில கொண்டு வந்தாங்க. அந்த காலத்துல அரங்கனாயம் இருந்தாரு, அது பிறகு சிந்த ரவிச்சந்திரன் இருக்கிறாரு, மில்லர் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க. சோ ரெட்டலைக்கு ஓட்டு போடுறத விட்டு ஒளிஞ்சாதான் இந்த பகுதியில நீங்க அரசியல் அதிகாரம் பெற முடியுங்கிற பிரச்சாரத்தையும் நாங்க முன்னெடுக்கிறோம். இந்த தென் மாவட்டத்துல சொல்லி அடிச்சுட்டோம் 3 தொகுதியிலையும். அது தெரியும் தம்பி உதயன் பழனிசாமிக்கும் நல்லாவே தெரியும். தனிப்பட்ட முறையில தம்பிக்கு நான் வெல்விஷர், தம்பி தொழிலதிபர், மிகப்பெரிய தொழிலதிபரா வளரட்டு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுக்கட்டு தம்பியை நான் வாழ்த்துறேன். பட் ஐயர் நாடார என்ன செய்யறாங்கன்னு என் தம்பி கேட்கும்போது என் தம்பிக்கு பாடத்தை படிச்சு கொடுத்தேன். மீண்டும் அந்த லெவலுக்குள்ள இந்த அரசியல் போக்கு என்ன போகுது, அதிகாரம்னா என்ன, அதிகாரமற்ற ஜாதிகள் யார், அதிகாரமற்ற ஜாதிகள் எழும்புவதற்கு என்ன செய்யணுங்கிற எண்ணத்தை நான் மக்கள் மத்தியில் கொண்டு போறேன். இந்த வகையில தான் இந்த அரசியல் போகும். இப்ப 27 சீட்டு தான் பிஜேபிக்குன்னு சொல்லும் போது முன்ன விட 7 சீட்டு அதிகம் கொடுத்திருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றது 3.7% வாக்கு டாக்டர் தமிழிசை அம்மையார் தலைமையில 2019ஆம் ஆண்டு எடுத்த வாக்குக்கும் 11.4% அண்ணாமலை தலைமையில் எடுத்த வாக்குக்குள்ள வித்தியாசம் தெரியாம கருத்து பார்வையற்றவர்களாட்டு 7 சீட்டு அதிகம் கொடுத்துட்டாங்கிறாங்க. இல்ல, இது அண்ணாமலை லீடர் ஆக கூடாதுங்கிற ஒரு சதி திட்டம். பல சதிகாரர்கள், நயவஞ்சகர்கள், அந்த நயவஞ்ச நெறிகளை அதிமுக மட்டும் இல்ல, அந்த நயவஞ்ச நெறிகள் பிஜேபிக்குள்ள இருக்க அந்த நயவஞ்ச நெறிகள் தேர்தல் முடிவு வரும்போது அந்த நயவஞ்ச நெறிகளோட முகத்தை சுட்டி காட்டி அடிப்பேன். எனக்கு அதுல ரொம்ப கோபம் என்னன்னா, மோடி பிரதமரா வரக்கூடாதுன்னு ஒரு ஜாதி வரி முன்னையும் அதுக்குள்ள இருக்கிறான். மோடி பிரதமரா இருக்கிறது தாங்க முடியாத ஒரு ஜாதி வரி முன்னையும் இந்த சதி திட்டத்துக்குள்ள இருக்கிறான். அவனெல்லாம் விட்டு வைப்பான்னு நினைக்கிறீங்களா? தாலிங்கடா தொண்டா அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணா இருப்பான்னு நினைக்கலாம். காலம் வரட்டும், அதெல்லாம் நான் பாத்துக்கலாம். இப்போ என்ன விஷயம் என்னன்னா, நீங்க 11.4 விழுக்காடு வாக்கள் தாமரை சின்னத்துல அண்ணாமலை தலைமையில திமுக வேண்டாம் அதிமுக எடுத்த வாக்குக்கு இந்த வாக்கு நமக்கு வராதுன்னு 3.7 தலைமையில தமிழிசை அம்மையார் தலைமையில எடுத்த வாக்குக்கு நீங்க 20 சீட்டு கொடுத்தது மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில அண்ணாமலையை நீக்கின அந்த இதுக்கு லஞ்சமாட்டு 27 சீட்டு கொடுத்திருக்கீங்க. 7 சீட்டு அண்ணாமலை ஒரு லீடரை நீக்கி கொடுத்ததுக்கு லஞ்சமாட்டு கொடுத்திருக்கீங்க. அப்ப இதன் விளைவு 14.4 விழுக்காடு பாஜக ஓட்டுல
பாஜகனுக்கு இடத்துல விழும், பொன் ராதாகிருஷ்ணனுக்கு விழும், தமிழிசைக்கு விழும், நயினாருக்கு சாத்தூர்ல விழும், இவரு வானதி சகோதரிக்கு கோயம்புத்தூர்ல விழும். அது விழுந்துரும், நான் மறுக்க வரல. பட் இந்த 11.4 விழுக்காடு வாக்குகளும் நம்மளும் அது பொன்னாருக்கு ஆதரவா தான் இருப்போம், நயினாருக்கு ஆதரவா தான் இருப்போம். சகோதரர் நயினார் மோடியை நம்பி வந்திருக்காரு, அவர் வெற்றி பெறணும் தான் நம்ம நிற்போம். அதே மாதிரி எல் முருகன் மத்திய அமைச்சர் இருக்கிறாரு, அவினாசில பெரிய வெற்றியை பெறணும் தான் நம்ம நிற்போம். அதுல எந்த மாற்று கருத்து நமக்கு இல்லை. ஆனா அந்த 11.4 விழுக்காடு வாக்களித்த வாக்காளர்களை, பிராமணர்களை, நாடார்களை எல்லாத்தையும் அவமதிச்சு அது அண்ணாமலைக்கு லீடர்ஷிப்பையும் காலி பண்ணி 4 விழுக்காடுக்குள்ள சீற்றும் வாக்கு மட்டுமே கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு மீதி 8 விழுக்காடு வாக்கும் விழாதுங்கிறத நாங்க உறுதியா சொல்றோம். ஏன்னா இந்த 18 விழுக்காடு என்டிய வாக்குகளும் எடப்பாடிக்கும் எதிரான வாக்கு தான். எடப்பாடி முதல்வர், எடப்பாடி தலைமைக்கு அந்த வாக்கு விழாது. இதுதான் நம்மளோட பார்வை. இதுல எடப்பாடி அதை புரிஞ்சுக்கிட்டு தான் 11.4 விழுக்காடுக்கு சீட்டு கொடுக்கல, ஒரு 3.5 விழுக்காடுக்கு தான் சீட்டை கொடுத்திருக்கிறாரு. சோ இந்த நிலைமையில எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக 20 விழுக்காடு, நான் 15 தான் வரும்னு சொன்னேன். வன்னியர்களோட பெருந்தலைவர் ஆனதுலயும் தேமுதிக சிம்பதியிலே 20 விழுக்காடு வந்துச்சு. கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில தான் நான் 15 நிறுத்துவோங்கிறது ஏறி போறதுக்கு ஒரு காரணம். அதே மாதிரி வன்னியர்களின் பெருந்தலைவரா 10.5 கொடுத்ததுதான் ஏறி போறதுக்கு ஒரு காரணம். நான் 15 நிறுத்துவோம்னு சொன்னேன், 20 வந்துட்டார் ஐயா. 5 விழுக்காடு கூடதுக்கு காரணம் தேமுதிகவும் வன்னியர்கள் 10.5க்காக பாமகவையே ஓரங்கட்டிக்கிட்டு எடப்பாடிக்கு போட்டதுதான். பாத்தீங்கன்னா நீங்க ஜெயங்கொண்டத்துல முதல்வர் பிரச்சாரம் போறாரு, ஜெயங்கொண்டத்துல பாமக இல்லாமலே லீட் பண்ணியிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக. சோ இன்றைக்கு லெவல்ல 20 விழுக்காடு வாக்குக்கு மேல அதிமுகவுக்கு உள்ளாது. ஓகே, நான் இன்னொரு ஒத்துக்கிறேன். ஒரே பவர்ஃபுல் கேண்டிடேட்ஸ் வச்சு கொஞ்சம் கூடும். ஆனா நீங்க நிலைப்பாட்டுல மாறி பல்ட்டி அடிச்சிருக்கீங்க. சீமான் நிலைப்பாட்டுல உறுதியா நிற்கிறாரு. அண்ணாமலை சொன்ன மாதிரி தோழிகளை கண்டு தோழாம உறுதியா நிற்கிறவர் சீமான் தான். உங்களோட கூட்டத்துல நான் தோழியை கண்டு தோல்ற மாதிரியா இருக்குன்னு சீமான் சொல்லும் போது கூட்டம் ஆர்ப்பரிக்குது பாருங்க. சோ இவர் பல்ட்டி அடிச்சதுல சீமான் கொஞ்சம் லீடர்ஷிப்ல கொஞ்சம் வாக்கு குறையும். அதே வேளையில விக்ரவாண்டி ஈரோடு கிழக்குல நிற்காததுல அவருக்கு வாக்கு குறையும். ஆனா அவர்கிட்ட பவர்ஃபுல் கேண்டிடேட் தங்கமணி, பவர்ஃபுல் கேண்டிடேட் வேலுமணி, கோயம்புத்தூர் பெல்ட்ல வெரி பவர்ஃபுல், அவரு வெரி பவர்ஃபுல் கேண்டிடேட்டா இருக்கிறாரு. அவர் லெவலோட நின்று அவரையும் எடப்பாடி கன்ஃபைன் பண்றாரு. அண்ணாமலைக்கு டிக்கெட் கிடைச்சதுன்னா வேலுமணி பிளஸ் அண்ணாமலைன்னு வந்துடக்கூடாதுங்கிறதுலையும் அவர் உள்ளுக்குள்ளையும் பல நுணுக்கங்களையும் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய அதிபுத்திசாலி ஐயா எடப்பாடி பழனிசாமிங்கிறது நான் மறுக்கல. சோ அந்த விஜயபாஸ்கர் எய்த்து இன்னொருத்தர் நிற்கிறதுக்கே தயங்குறாங்க. சோ இவங்களுக்கு காமராஜ், நன்னிலம் காமராஜ், அவரு கள்ள சமூகத்தை சேர்ந்தவர், அவர் மட்டும்தான் அப்ப அந்த படுகொலை ஜெயித்தாரு. சோ ஓஎஸ் மணியன் அகமடையார் அந்த லோக்கல். இது இப்படி கொஞ்சம் லோக்கலா இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு வந்து ஓட்டு வரும். அதிமுக அந்த ஓட்டு கூடும், நான் மறுக்க வரல. ஆனா சீமான் நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறதுலையும், சீமான் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நின்னதுலையும், எடப்பாடி நிற்காததுலையும் சீமான் கிட்ட அதிமுக கொஞ்சம் வாக்க சிதறுவாங்க, பலகீனம் அடைவாங்க. சோ 20 விழுக்காடு வாக்கு நான் அதிமுகவுக்கு கணிக்கிறேன். ஒரு 3 to 4 விழுக்காடு ஓட்டு தான் பாஜகவுல இருந்து அதிமுக டிரான்ஸ்பர் ஆகும். பாஜக தொகுதியில பாஜக போட்டுருவாங்க. ஆனா மற்ற தொகுதிகள்ல அதிமுக தொகுதிகள்ல எடப்பாடியை காலி பண்றதுக்கும் பாஜகவை காலி பண்றதுக்கும் எடப்பாடி அரசியல் பண்றாரு. நாம் தான் கேட்டோம் 2:1, 2 ரெட்டலைக்கு ஒரு தாமிரவண்ணன் கேட்டோம்ல. அத எடப்பாடி அடிச்சுட்டாருன்னு சொல்லும் போது 2 ரெட்டலைக்கு 3ல ஒரு தாமரை தான் கொடுத்திருக்காரு. அப்போ 3ல 2 ஓட்டு வராது. வராது. எப்படி வருவா? அந்த வாக்காளர் எல்லாம் ரவீந்திரன் துரைசாமி தங்கள் பிரதிநிதியா பாக்குறான், சமூக நீதிக்காக போராடக்கூடிய மந்தானி பாக்குறான். 2 ஜாதி ஆதிக்க சூறையாடலுக்கு எதிராக போல்டா தாழ கிடப்பாதை தற்காப்பதை தர்மம் என்று ஐயா வைகுண்டர் வழியில வந்து பேசுறதா பாக்குறான். தாண்டிங்க நாடார் மாதிரி எந்த இடத்திலும் துணிச்சலா தன் கருத்து கூட சொல்லக்கூடிய ஒரு நாட்டு தன்னை என்ன ஒரு நான் தலைவர் கிடையாது, அவங்களோட பிரதிநிதி தான், அவன் தலைவர் நாட்டையே பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன பாக்குறான், என் கருத்தை அவன் மதிக்கிறான். சோ அவனுக்காக தான் நான் 2:1 கேட்டேன். இப்போ அவனுக்கு வந்து 2:1 தான், 3ல 1 தான் வந்திருக்கு. 2:3ல 1 தான் வருது. அப்ப 3ல 2 ஓட்டு வராது. இந்த சூழ்நிலை வருது. சோ 24 தென் பாமக கொஞ்சம் நல்லா வரும். அது கொஞ்சம் வின் வரும். அந்த இடம் ஜெயங்கொண்டான் 18 இடங்கள்ல எத்தனை இடங்கள் பின்னர் பேசுறேன். அது கொஞ்சம் வின் வரும். சோ டிடிவி அவர் முக்குலத்தோர்ல வேற ஆள் இல்லாதனால டிடிவிக்கு வந்து ரெட்டலக்கத்தில கொடுத்து உருவம் கொடுத்திருக்காரு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. டிடிவியை ரெட்டலைக்குள்ள விட மாட்டாரு, முக்குலத்தோருக்குள்ள உருவம் கொடுத்திருக்காரு. ஏன்னா ஐயா பசுமன் தேவருக்கு பாரதத்தை நான் கேட்டாரு, நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். தேவருக்கு பாரதத்தை கேட்க அவர் ஒரு கஸ்டடியன் ஆஃப் இன்டர் ரிலிஜன் அளவுக்கு இடதுசாரி கட்சியில இருந்தாரு. அதே மாதிரி இந்துத்துவக்குள்ள வந்து கஸ்டடியன் ஆஃப் இன்டர் ரிலிஜனா இருந்தது நாங்க தான், எங்க ஐயா தாண்டிங்க நாடார் தான்.
அவருக்கும் பாரத ரத்னா வேணும்னு நான் கேட்டேன். அப்ப யாருக்கும் பாரத ரத்னா இப்ப கொடுக்காத நிலைமை இருக்குது. பட் ஃபர்ஸ்ட்ல தேவருக்கு, ரெண்டாவது தாளிங்க நாடாருக்கெல்லாம் கொடுக்கலாம். ரெண்டு பேருமே தகுதியான தலைவர்கள், தியாகசீலர்கள், தங்கள் வாழ்க்கையை தேசத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்ட தேசபக்தர்கள். பட் எடப்பாடி அதுல தினகரன், ஓபிஎஸ், இவரு சசிகலா இவங்களை அடிச்சதையும் 10.5 எதிர்ப்பையும் சரி கட்டதுக்கு தேவருக்கு மட்டும் கேட்டாரு. நாம தாளிங்க நாடாரு கொடுக்கணும்னு கேட்கும் போது தேவருக்கு கொடுக்க நம்ம வரவேற்கிறோம். வள்ளலார் மாதிரி தூய்மையானவர் அவங்க அதை டெஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ அதனால என்ன செய்யணும் தெரியாம தினகரனுக்கு 2 இலக்கம் கொடுத்து உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இதை தினகரனே இந்த தேவர் பாரத ரத்னா விமர்சனம் பண்ணியிருந்தார். நீங்க பார்த்தா தெரியும். சீமானும் 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப தேவரெல்லாம் எதிர்ப்புங்கிறதுக்காக நாடகம் ஆடுறீங்களான்னு சீமான் ஒரு வார்த்தையை கேட்டிருந்தாரு. சோ இந்த சூழ்நிலை தினகரனுக்கு ஒரு உருவம் கொடுக்குறாங்க. அது ஓரளவு விழுக்காடு வாக்குகள் வரும்னு வைங்க. ஒரு 1, 1.2 கூட போட்டா கூட 20, இது ஒரு 4, அது ஒரு 3, இது ஒரு 1, 28, மற்றவங்க 30 விழுக்காடு வாக்குல தான் என்டிஏ வரும். நீங்க 2021 வச்சு பேசுறீங்க. 21ல யூனிஃபார்மா இருந்த அரசியல், 19ல யூனிஃபார்மா இருந்த அரசியல், 24ல 38 விழுக்காடு சேலத்தில் எடுத்த அதிமுக, 8 விழுக்காடு தான் திருநெல்வேலியில் எடுத்தது, 36 விழுக்காடு விழுப்புரம் சிதம்பரத்தில் எடுத்த அதிமுக, 9, 13 தான் ராமநாதபுரம் தேனியில் எடுத்து, மதுரையில 3வது போச்சு, தென்சென்னையில 3வது போச்சு. இதெல்லாம் வெள்ளாளக்கோண்டர்ல இளைஞர்கள் எதிராக போயிட்டாங்க. தொட்டிய நாயக்கர்கள் போடல, புறமொழி இந்துக்கள் போடல. சோ அந்த 2024 பேட்டர்ங்கிறதே தமிழ்நாட்டுல எந்த மக்களவையிலும் இல்லாத ஒரு வேறுபட்ட ஒரு தெளிவான பேட்டர்ன். ஏசி ரூம்ல இருக்கக்கூடியவங்க இந்த பேட்டர்ன் தெரியாம பழைய காலத்தையே பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா சீமான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம எடப்பாடியை பலவீனப்படுத்தி இருக்கிறாரு. தென் மாவட்டத்துல 30,000 ஓட்டு பலவீனப்படுத்தி இருக்காரு. 7 தொகுதியில் எடப்பாடி கூட்டணியில் எடுத்ததை விட 10 தொகுதியில் 30,000 ஓட்டு சீமானுக்கு அதிகம். கன்னியாகுமரியில பலவீனப்படுத்தி இருக்காரு, விளவங்கோட்டில பலவீனப்படுத்தி இருக்காரு. அதிமுகவில் பலன்னு கருதக்கூடிய செங்குந்தர், பறையர், முக்குவர், யாதவர் போன்ற பல சமூகங்கள் சீமானுக்கு பின்னாடி போறாங்க. அதே மாதிரி புதுச்சேரியில எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்ச இடத்துல இவருக்கும் பிஎம் கேண்டிடேட் கிடையாது, அவருக்கும் பிஎம் கேண்டிடேட் கிடையாது. ஆனா அவரை விட இவர் அதிக ஓட்டு வாங்கிருக்காங்க. லீடர்ஷிப்ல இவர் மேலு. சீமான் கிட்ட பலகீனப்படுவோம், பல ஜாதிகள் நமக்கு வாக்களிக்க மாட்டாங்கல்ல, எக்ஸ்போஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவரு ஈரோடு கிழக்குல நிக்கல. ஈரோடு கிழக்குக்கும் விக்கிரவாண்டிக்கும் 2024க்கு அப்புறம் இந்த இடைத்தேர்தலுக்கு 26ல முக்கியத்துவம் உண்டு. அது பெரிய போலரைசேஷன் ஸ்டாலினை நோக்கி வரும். இன்னொரு வளர்ச்சி சீமானை நோக்கி வரும். இதுல களத்தை விட்டு ஓடுனவங்க பாதிக்கப்படுவாங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ட்விட்டர், நியூஸ் சேனல் எல்லாத்துலயும் போயிட்டு இருக்கு. சோசியல் மீடியால 27 சீட்டு கொடுத்துட்டோம் அதிகம் அப்படின்னு நினைச்சாலும் அண்ணாமலைக்கு நடந்த துரோகம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு நடந்த துரோகம் தானா இது? பாஜகவுக்கு நடந்த துரோகம் இல்ல அண்ணாமலைக்கு நடந்த துரோகமா சார்? அண்ணாமலைக்கு நடந்த துரோகம். அதனாலதான் உள்ளுக்குள்ள மோடிங்கிற ஒரு நான் பிராமின் நீச்சில் இழிவா பேசக்கூடிய ஒரு பிரதமரா இருக்குது. பொறுக்க முடியாத ஒரு ஜாதி வரி படிச்ச முன்னையன் உள்ள இருக்கிறான். அவன் யாருங்கிறத காலம் வரும்போது தோலை விரிச்சு காட்டுவான். அவன் விட்டுட்டு போகக்கூடியவன் இல்ல, கஸ்டடியன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடியவன் தான். அதனால அந்த ஆளுங்களெல்லாம் நம்ம விட்டுட்டு போறது இல்ல. அந்த ஆளுக்கு தெரியும் உரைக்கட்டுங்கிறத அடிக்கிறேன். இது அண்ணாமலைக்கு எதிராக நடந்த சதி. நாங்க அண்ணாமலை நீக்க கூடாதுன்னு நாங்க ஃபைட் பண்ணணும். நயினார் சகோதரர் வந்ததுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கட்சி நாடார்கிட்ட இருந்து மரவட்டையும் போனோம். நயினார் சகோதரர் சாத்தூர்ல ஜெயிக்கணும்னு தான் நம்ம விருப்பம், அது வேற விஷயம். பட் அண்ணாமலை நீக்கப்பட்டதுல பெரிய சதி இருக்குது. அந்த சதி அதிமுக சேர்ந்து நிறுத்தப்பட்டது. அண்ணாமலைக்காக நம்ம ஃபைட் அவுட் பண்ணி தான் ஆகணும். அண்ணாமலை ஒரு போலீஸ் ஆபீசர், மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவர். தலைமை ஒரு முடிவு எடுத்த போது அந்த முடிவு தக்கன போறாரு. நம்ம தலைமை முடிவுல நம்ம தாமரை கேண்டிடேட்டுக்கு மட்டும் நம்ம தெளிவா நின்றுட்டு எடப்பாடி 29ல மோடி கூட உறுதியா நின்னா அப்ப எடப்பாடியை பாத்துக்கலாம். அது வேலுமணி, தங்கமணி போன்றவங்க எல்லாம் உறுதியா இருக்கணும் 29ல சொல்றாப்புல. எடப்பாடி மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் 26ல விஜய்க்கு கொஞ்சம் நல்ல ஓட்டு வந்துன்னா அவரும் விஜயும் சேர்ந்து ராகுல்கிட்ட போயிருவாங்க. அப்ப அவரை நான் சந்தேக கொண்டோட தான் பாக்குறேன். அப்ப இது பாஜக மட்டும் தனித்துவம் பண்ணலாம். பாஜகவும் அதிமுக சேர்ந்த சில பேரும் சேர்ந்து அண்ணாமலை, பாஜகவில் சேர்ந்த சில பேர் இருக்கான். பெரிய மனுஷன் சின்ன புத்தி பெருந்தர் அண்ணா பிறந்தது சொல்லுவார் தெரியுமா? அண்ணா அழகா சொல்லுவார், பெரிய மனுஷன் சின்ன புத்தி. அந்த பெரிய மனுஷனுக்கு இது வரைக்கும். சோ இந்த தேர்தல் அண்ணாமலை போட்டி போடுவாரா, போட்டி போட மாட்டாரா? ஏன்னா வந்துட்டு இருக்க நியூஸ்ல அண்ணாமலை இந்த தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. உண்மையான நியூஸ் என்னது? அண்ணாமலை போட்டி போட்டு லீடரா வந்துட்டாருன்னா மீண்டும் பீனிக்ஸ் பறவை எழும்புற மாதிரி எழும்பிடுவாருங்கிற அச்சம் பலருக்கும் அண்ணாமலை மேல இருக்கு. அண்ணாமலை என்ன முடிவுனாலும் எடுக்கட்டு, அது அவர் முடிவு. புரியுது, அவர் முடிவு எடுக்கட்டு பார்ப்போம். இப்ப போட்டு எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா லீடர் ஆயிடுவாருங்கிற அச்சம் அவர் மேல பலருக்கு இருக்கு. ஆனா அண்ணாமலை போட்டி போடுவதும் போட்டி போடாம போதும் அவரோட தனிப்பட்ட எடுக்கிற முடிவா? கட்சி முடிவு கம்பல் பண்ணுனா அண்ணாமலை ஏற்றுக்கொள்வார், கட்சி கட்டுப்படுவார். அதை நான் மறுக்க வரல. பட் அந்த இடத்துக்குள்ள அவர் முடிவுக்கு வரட்டு. நான் அதுல எதுவுமே அவர் முடிவை இன்ஃபுளுன்ஸ் பண்ண விரும்பல.
பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பலமான பதில்களை தந்தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி தம்பி. பொண்டாட்டியை மறக்கிறது எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா? அவனுக்கு அப்படி ஒரு வரம் கிடைக்கலன்னு தவிக்கிறானுங்க. அது உனக்கு தானா கிடைச்சிருக்கு. அதை அப்படியே நீ மெயின்டைன் பண்ணிக்க.